இதுதான் இங்க இருக்குது பாவூர் சத்திரம் சந்தை கடை. பாவூர் சத்திரம் மட்டன் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஆகேன். மை ஃபேவரட் ஸ்பாட் குட்ராதரை குளிச்சா இங்க தான் வந்து சாப்பிடுவோம். ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து சாப்பிட்டுருக்கேன். இப்போ 2வது வீடியோ போடுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சாப்பிடலாம். தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட வைங்க. தேங்க்ஸ். போதும். மட்டன் சாப்பாடு வந்துட்டீங்க. மட்டன் சுக்கா ஒண்ணு அவளுக்கும் வைங்க. அப்படியே ஃபிராஷ் ஆகுது. நாங்க உட்காந்து சாப்பிட்டதுல ரத்த பொரியல் காலி. சிக்கன் வாங்க. சிக்கன் சிக்கன் சரி வச்சிருங்க. அதான் பசங்களுக்கு தான். மட்டன் குழம்பு தாங்க. மட்டன் குழம்பானே ஊத்துங்கம்மா. நன்றிண்ணா. ஆனா மட்டன் சுக்கா தான் ரியலி சூப்பர்ங்க. மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. சுக்கா அருமை. இதே கடகட கபகபன்னு சாப்பிட்டு போயிடணும். அதான் ஒரு பிரச்சனையே. கான்டாக்ட் பாருங்க, லைன் ஃபார்ம் ஆயிடும். கடைசியா தயிர் நல்லா இருக்கும். எங்க தயிருக்கு வச்சிருக்கேன் சிக்கன். இந்த சோறு சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட், வெறும் ரைஸ் சாப்பிடும் போதே எனக்கு பிளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வந்துட்டு போச்சு எல்லாம். நான் சாப்பிடுறது சிக்கன் சுக்கா. காலையில நாங்க வந்து கிளம்பிட்டு ஆரிய என்ன டேம், நயினார் டேம் போனோம். அதான் நயினார் டேம். நேற்று வரைக்கும் தண்ணி வந்துருந்தது. இன்னைக்கு டேம்ல தண்ணி திறந்து விடல. வந்துட்டோம். நாங்க கிளம்பி குற்றாலம் போனோம். நேற்று வரைக்கும் பழைய குற்றாலம்ல கொட்டும் கொட்டுச்சு. இன்னைக்கு பாட்டி கொஞ்சம் சாதம் சோறு சாப்பாடு. இன்னைக்கு பழைய குற்றாலம்னா கொஞ்சமா தான் தண்ணி வந்துச்சு. ஒரு குளியல போட்டு பாவ சோத்திரம் வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு ஐந்தருவி போறோம். சாப்பிட்டுட்டு இப்ப 5 ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு டின்னர் எங்கெல்லாம் சாப்பிட்டு திரும்பி ஒரு ஃபால்ஸ்ல குளியல் போட்டு வீட்டுக்கு போயிடும். இதுதான் என்னோட பிளான். இப்ப வேணுமாடா தயிர் சாம்பார்? ஆனா எனக்கு கொஞ்சம் முட்டை வேணானே. மட்டன் குழம்புனே போதும் ஆச்சு. நீ சாப்பிடு. எல்லாரும் ஒயிட் மஞ்சள் தான் சாப்பிட மாட்டாங்க. அது மஞ்சள் சாப்பிட்டு ஒயிட் எனக்கு போச்சு. நீ வாங்க ரத்த பொரியல் கூப்பிட்டுறேன். ரத்த பொரியல் அருணுக்கு. நல்லா இருக்குல்ல? பாவம் சஞ்சய் தனியா உட்கார வச்சிட்டீங்க. எதுவும் கிடைக்காம போச்சு. இதோ கேக்குற அண்ணே குழம்பு சிக்கன் சுக்கா சூப்பருங்க. கடைசியா தயிர் வாங்கிக்கலாம். இவ்வளவு சாப்பிட்டு போய் குளிப்புமா? கொஞ்சமா குழம்பு கேட்டேன். எனக்கு வடிச்ச சோறுனால நிறைய உள்ள போயிடும். வருஷத்துக்கு முன்னாடி கேலண்டர் எல்லாம் மாத்துறாங்க. எனக்கு ஃபுல்லா கேலண்டர் வச்சிருக்காங்க. மட்டன் சுக்கா வாங்கினியா? சுக்கா தீந்துருச்சா? சாப்பிடு. இது டைட்டா இருக்கு, கை ஏற மாட்டேங்குது. நீங்க இப்படி அருண் உட்காந்து சாப்பிட்டு ப்ளீஸ். தயிர் இல்லையோ? கூட வலிச்சிருக்காங்களா? சிக்கன் அருமை. ஆனா தயிர் இருக்கா? தயிர் என்னையோட சாப்பிடும் போது ஏன்னா நான் லாஸ்ட் டைம் தயிரோட சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கு. தனியா வந்து வச்சாங்க.
வீடியோ பார்த்தா அவளுக்கே ஞாபகம் இருக்கு. நன்றிண்ணே, பத்தியாக்க தனியா வந்துச்சு. நான் போட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தரேன். காலியா போச்சு, எனக்காக ஒன்னே ஒண்ணு வந்துச்சு. தேங்க்ஸ். உப்பு இல்லாம தயிர் சாப்பிட எனக்கு பிடிக்காது. நீ இவ்வளவு கறி மிச்சம் வச்சிருக்கேனே, இன்னும் கொஞ்சம் சோறு வாங்கிக்கலாமோ? கொஞ்சம் எலும்பு, அதாவது மட்டன் தான் போன்லெஸ், சிக்கன் இஸ் போன். கொஞ்சம் சோறு வாங்கிப்பேன். எவ்வளவு வேணா சாப்பிடுன்னு என் வீட்டுக்கார சொல்லிட்டா இருக்கேன். அதிசயமா எப்பவுமே சொல்ல மாட்டான், போதும் ஏஞ்சிருன்னா நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிடுன்னு இருக்கான். அதனால நானும் திருப்தியா சாப்பிடுறேன். இப்போ அவங்களுக்கு சோறுனா கூட அவங்க அத்தை பண்ணுவாங்க, வீட்டுக்காக சோறுனா உயிரை விட்டுருவாங்க. யாரு சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அருண் சாப்பிட்டு இருக்கான், சஞ்சய் தான் வீடியோ எடுக்கலாம். மட்டனும் கறி தயிரும். பெஸ்ட் காம்போ. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். ஆனா கொஞ்சம் போதும். ஓகே இருங்க, கொஞ்சம் கருப்பா தர்றீங்க. கலர் இல்ல, கலர் ஆக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, செவப்பா தான் இருக்கீங்க. வேற என்ன இருக்கு? வேற சுக்கா, மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா கொடுத்துக்கலாமே. ஒன்னு ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஒரு சுக்கா ஷேர் பண்ணீங்க. சரி, ஒரு சுக்கா எடுத்து. ஆறு மட்டன் சாப்பாடு, 3 மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. நீ மட்டன் சுக்கா வாங்கினியா? வாங்க, சாப்பாடு மட்டும் தான். 3 மட்டன் சுக்கா, அப்புறம் சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா 2 நினைக்கிறேன். அப்புறம் 2 முட்டை. 2 முட்டை. 2 முட்டை. சிறுகுடல் சிறுகுடல் எல்லாம் வாங்கல. நீ வாங்கினியா? குடலே தான். 1470. 60. நீங்க வந்து 2 வருஷம் இருக்குமா? 2.5 வருஷம் ஆகுது. அப்படியே ஈரமாவே சுட சுட சோறு சாப்பிட்டு அப்படியே ஈரமாவே இருக்கிறது ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கு. என்ன பண்ணுகிறாங்க அவங்க 3 பேரும் அங்க? பாயாசமா? சந்தை கடை மட்டன் சாப்பாடு பாவூர் சத்திரத்துல சாப்பிட்டு இப்படி ஆப்போசிட்ல வந்தீங்க அப்படின்னா இங்க பாயாசம் இருக்கு. வாங்க லொகேஷனை பார்ப்போம். பாயாசம் ரெடி. டம்ளர் இது இதானே? நான் எடுத்து ஊத்திக்கிறேன். இதே கூட ஓகே தான். கருணன் தானே இது? கொடுங்க. அடுப்பு சூப்பரா இருக்கே. இதுலயே பாத்திரம் அப்படியே. ஓ, நீங்க இதுல போட்டுதான் செய்வீங்களா? முந்திரி பருப்புலாம் நிறைய போட்டிருக்கீங்க போல. ஐயோ, கை சுடுமோ அண்ணே? சுடுமாண்ணே? பயப்படாம கலக்கி பாயசம் இஸ் ரெடி. சுடுதே. முந்திரி இதுலதான் இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த அடுப்பு சூப்பர்ல, அதுலயே வச்சிடுறாங்க. அதுலயே தான் இருக்கு அடுப்பு. வச்ச கழுவுறதுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க போல. சேமியா, ஜவ்வரிசி, அப்புறம் இது சக்கரை இல்ல, வெல்லம். பாவூர் சத்திரம்ல மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு தும்முன்னு ஆயிடும். ஆனாலும் அந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு போனீங்கன்னா திருப்தியா இருக்கும்.